ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு அமலின் இப்னு ஆதம் லஹு இல்ல ஸியாம். ஆதமுடைய மகன் செய்கின்ற அனைத்து அமல்களும் அவனுக்குரியது, நோன்பை தவிர. ஃபஇன்னஹு லி வ அன அஜ்ஸி பிஹி, நோன்பு எனக்குரியது, அதற்கு நானே கூலி வழங்குகின்றேன் என்று. இன்னும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஸ்ஸியாமு ஜுன்னத்துன், நோன்பு கேடயமாக இருக்கின்றது. வ இதா கான யௌமு ஸௌமி அஹதுக்கும் ஃபலா யர்ஃபுஸ் வலா யஸ்ஹப் ஃபஇன் சாப்பஹு அஹதுன் அவ் காத்தலஹு ஃபல்யகுல் இன்னி ஸாயிமுன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸியாமு ஜுன்னத்துன், நோன்பு என்பது கேடயமாக இருக்கின்றது. உங்களில் யாராவது உங்களை திட்டினாலோ பேசினாலோ நீங்கள் நோன்பாளி என்று அவர் ஒதுங்கிக் கொள்ளட்டும். எனது உயிர் எவன் கைவசம் இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமாக நோன்பாளியினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடை மனிதர்களுக்கு வேண்டுமானால் வெறுப்புக்குரியதாக இருக்கலாம், ஆனால் அல்லாஹ்விடத்திலே கஸ்தூரி வாடையை விட சிறந்ததாக இருக்கின்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நோன்பாளிகளுக்கு இரண்டு விதமான மகிழ்ச்சியை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கூறினார்கள். ஃபர்ஹதானி யஃப்ரஹுமா இதா அஃப்தர ஃபரஹ வ இதா லக்கிய ரப்பஹு ஃபரஹ பிஸௌமிஹி. மறுமை நாளில் அல்லாஹுவை சந்திக்கின்ற அந்த மகிழ்ச்சி, நோன்பு திறக்கும் போது ஏற்படுகின்ற அந்த மகிழ்ச்சி, இந்த இரண்டு மகிழ்ச்சிகள் நோன்பாளிக்குரிய மகிழ்ச்சியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.